FCC கிரிக்கெட் கிளப் சார்பில் 5 நாட்கள் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. இன்று சனிக்கிழமை 4ஆம் நாள் நடைபெற்ற போட்டியினை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரி வளாக விளையாட்டு மைதானத்தில் FCC கிரிக்கெட் கிளப் சார்பில் புதுக்கோட்டை பிரீமியர் லீக் 2024ஆம் ஆண்டுக்கான மாவட்ட அளவில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. கடந்த 13ஆம் தேதி முதல் துவங்கி வருகிற 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற 4ஆம் நாள் கிரிக்கெட் போட்டியினை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, பந்து வீச அமைச்சர் பேட்டிங் செய்த நிலையில் அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் மொத்தம் 16 அணிகள் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடி வரும் நிலையில் நாளை 19ஆம் தேதி நிறைவடையும். இந்த போட்டியில் முதல் மற்றும் 2ஆம் 3ஆம் இடத்தை பெற்று வெற்றி பெறும் அணியினருக்கு கோப்பைகள், சான்றிதழ்கள், மெடல்கள் வழங்கி பாராட்டப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கும் விடுதியில் பெண்களை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 4 பெண்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்தவர் விக்னேஷ். இவர் சேலத்திலிருந்து குமாரபாளையம் நோக்கி வந்தபொழுது தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள கத்தேரி என்ற பகுதியில் சிவா என்பவர் தன்னிடம் பெண்கள் இருப்பதாகவும் பணம் கொடுத்தால் உல்லாசமாக இருக்கலாம் என தெரிவித்து அழைத்து சென்றுள்ளார். அப்போது குமாரபாளையத்தில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் 4 பெண்களை காட்டி, இதில் யாருடன் உல்லாசமாக இருக்கிறாய், அதற்கு 2000 ரூபாய் பணம் கொடு என்று கேட்டுள்ளார். ஆனால் தன்னிடம் பணம் இல்லை, பணம் கொண்டு வருகிறேன் என கூறிய நிலையில் ஆத்திரமடைந்த சிவா, பணமே இல்லாமல் எதற்காக இங்கு வந்தாய், உன்னை கொலை செய்யாமல் விடமாட்டேன் என மிரட்டியுள்ளார். இதனால் அச்சமடைந்த விக்னேஷ் குமாரபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விடுதியை சோதனை செய்ததில் விடுதியின் 2வது தளத்தில் 4 பெண்களை வைத்து பாலியல் தொழில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து போலீசார் சிவாவை கைது செய்து குமாரபாளையம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விருத்தாசலம் பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகரத்திற்குட்பட்ட வயலூர் பகுதியில் சாந்தி என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் நேற்று இரவு வழக்கம் போன்று கடையை மூடிவிட்டு வீட்டிற்குள் தூங்கியுள்ளார். இந்த நிலையில் அதிகாலை கடையை திறப்பதற்காக வந்தபோது முன்பக்க ஷட்டர் பூட்டுகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து விருத்தாசலம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோன்று நேற்று நாச்சியார்பேட்டை பகுதியில் உள்ள திருவாசகம் என்பவரின் வீட்டின் மேற்கூரையை உடைத்து 20 சவரன் தங்க நகை மற்றும் 70,000 ரூபாய் ரொக்க பணமும், ராமச்சந்திரபேட்டை பகுதியில் உள்ள முத்துசாமி என்பவரின் வீட்டிலிருந்து 1 சவரன் தங்க நகை மற்றும் 10,000 ரொக்க பணமும் மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். அடுத்தடுத்து நடைபெற்ற இந்த திருட்டு சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். எனவே உடனடியாக காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 90 பேர் கொண்ட பேரிடர் மீட்புக் குழு 3 தாலுகா பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக ஆய்வாளர் வீரராகவன் பேட்டியளித்துள்ளார். மேலும் ஒரு குழுவிற்கு 30 பேர் வீதம் திருவட்டார், கிள்ளியூர், அகஸ்தீஸ்வரம் போன்ற தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளுக்கு சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து எல்லைக்குட்பட்ட காஞ்சிபுரம், வாலஜாபாத், உத்திரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் 45 தனியார் பள்ளிகளின் 307 பேருந்துகள் மற்றும் வேன்களை ஆய்வு செய்யும் சிறப்பு முகாம் காஞ்சிபுரம் அடுத்த வெள்ளைக்கேட் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் தினகரன், வருவாய் கோட்டாட்சியர் கலைவாணி, மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற பள்ளி வாகனங்கள் சிறப்பு ஆய்வு முகாமில் தனியார் பள்ளி வாகனங்களில் உள்ள இருக்கைகள், அவசர உதவி கதவுகள், முதலுதவி பெட்டிகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, தீயணைப்பு கருவிகள் உள்ளிட்டவை குறித்து போக்குவரத்து துறை, பள்ளிக் கல்வித்துறை, தீயணைப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.